மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். பாசத்திற்குரிய எமதருமை மக்களை, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறில் நாம் இருக்கின்றோம். இன்றைய 3 வாசகங்களும் குறிப்பாக நற்செய்தி நமக்கு தருகின்ற செய்தியாக ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டால் நிலைவாழ்வு உண்டு என்கின்ற செய்தி நமக்கு தருகிறது. ஆஸ்திரேலியாவிலே 1992ஆம் ஆண்டு ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் ஒரு மகன் கரு உருவாயிருக்கிறான். அந்த தாயானவள் செவிலியராக, நர்ஸாக வேலை செய்கிறார். எனவே அந்த மகிழ்ச்சியில் அந்த குழந்தை குறித்து அவர்கள் ஸ்கேன் எடுக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு தலை இருக்கிறது, கைகள் இல்லை, கால்கள் இல்லை. என்ன செய்வது என்று யோசிக்கிறார்கள். கடவுள் நமக்கு தந்திருக்கிறார், அந்த குழந்தையை நாம் பெற்றுக்கொள்வோம், கடவுள் நம்மை வழிநடத்துவார் என்று கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். அந்த குழந்தை பிறந்த பொழுது தலை மட்டும் இருக்கிறது, உடலும் இருக்கிறது. ஒரு வட்டம் போன்று இவ்வளவுதான், கைகள் இல்லை, கால்கள் இல்லை. இந்த குழந்தையை அவர்கள் வளர்த்தெடுக்கிறார்கள். அவர்கள் அந்த குழந்தையை கடவுள் தந்த பரிசாக நினைத்தார்கள். குழந்தை வளர்கிறது, அடிப்படை தேவைகள் அனைத்தையுமே தந்தை செய்து கொள்கிறார். வளர்ந்து பள்ளிக்கு செல்ல வேண்டும். யார் அந்த குழந்தையை தூக்கிச் செல்வது? இந்த தந்தை தான் தூக்கிச் செல்கிறார். இந்த குழந்தையால் எழுத முடியாது, இந்த குழந்தையால் படிக்க முடியும், எழுத முடியாது. பள்ளி படிப்பை முடிக்கின்றான், கல்லூரிக்கு செல்கின்றான். கேலிகள் பலர் செய்கிறார்கள். என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஏன் நமக்கு மட்டும் இப்படி? எல்லா மனிதர்களுக்கும் கைகள் இருக்கின்றன, எல்லா மனிதர்களும் கால்களோடு தானே இருக்கிறார்கள், எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற எண்ணத்தோடு அவன் வாழ்கிறான். ஒரு காலகட்டத்தில் விவிலியத்தை வாசிக்கிறான். யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவசனம் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்கிறான். அங்கே ஒரு பார்வையற்றவன், அவன் பார்வை பெறுவது எதனால் என்று சீடர்கள் இயேசுவிடம் கேட்பார்கள். அவருடைய பாவத்தினாலா? இல்லை, கடவுளுடைய அருள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக. யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவசனம். அந்த இறைவசனத்தை உள்வாங்கி அதன் பிறகு அவர் ஒரு நற்செய்தி போதகராக மாறுகிறார். இன்றும் நற்செய்தி பணியாற்றி கொண்டிருக்கின்றார். உலகம் முழுவதிலும் 50 லட்சம் மக்களுக்கு ஆண்டவர் இயேசுனுடைய நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரால் கணினியை இயக்க முடிகிறது, நீச்சல் அடிக்கின்றார், திருமணம் செய்து கொண்டார், 2 குழந்தையோடு வாழ்கிறார். அவர் இந்தியாவிற்கு ஹைதராபாத்திலே வந்து இளைஞர்களுக்காக அவர் பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார். பல நாடுகளுக்கு நற்செய்தி போதிக்கின்றவராக பல நாட்டினுடைய அதிபர்கள், தொழிலதிபர்கள், இளைஞர்கள், மாணவர்களுக்கு இறை செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த பீடம் போன்ற அமைப்பில் தான் அவருக்கு மேடை அமைத்து கொடுப்பார். அதிலே அவர் தலையை வைத்து தான் ஏறுவார். அந்த மனிதனுடைய பெயர் நிக் விஜிக் என்று சொல்லக்கூடிய மனிதர். அந்த மனிதனிடம் கேட்கிறார்கள், நீங்கள் இதை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள்? நான் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதனால், நற்செய்தி வாசித்ததனால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த மனிதன் சொன்ன. இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நற்செய்தி பணியாற்றி கொண்டிருக்கிறார். நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தால் தெரியும், நிக் விஜிக் என்று சொல்லக்கூடிய மனிதர். அன்புக்குரிய மக்களே, இந்த மனிதனை விட நாம் எதில் குறைந்து போனோம்? ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், நிரம்ப ஆசீர்வாதங்கள். நல்ல உடல் சுகத்தை தந்திருக்கிறார், நல்ல வாழ்வை தந்திருக்கிறார், நல்ல பொருளாதார வசதிகளை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை என்பது காலம் செல்ல செல்ல குறைகின்ற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. ஏன் அவர்கள் அடிமைகளாக மாறுகிறார்கள்? இஸ்ரேல் மக்கள், இறைவன் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார். இஸ்ரேல் மக்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். காலம் செல்ல செல்ல அவர்களுடைய பாவ வாழ்க்கை கடவுளை விட்டு விலகுகிறார்கள். அதன் பிறகு தண்டனை அடிமைகளாக மாறுகிறார்கள். அதன் பிறகு மன்னிப்பு கேட்பார்கள்.
அதன் பிறகு ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்வார். இதுதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு மிக தெளிவாக சொல்கின்றதை பார்க்கிறோம். குறிப்பேடிலே மிக தெளிவாக அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. குறிப்பேடு 2ஆம் நூலிலே 36ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவரின் சினமும் இரக்கமும் மக்கள் நாடு கடத்தப்படுதலிலும் அவர்கள் மீட்டெடுக்கப்படுவதிலும் வெளியாகுகின்றது. அவர்கள் எப்பொழுதெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் மீட்டெடுக்கப்படுகிறது. இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கிறார். யார் வழியாக அவருடைய விடுதலை செய்யப்படுகிறார் என்பதை மிக அற்புதமாக நாம் பார்க்கிறோம். பாரசீக மன்னன் சைரஸின் வழியாக. அந்த பாரசீக மன்னன் விரும்பி அவர் இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தளத்திலிருந்து விடுவிக்கின்றார். அவருக்கும் யாவையிடமிருக்கும் சம்பந்தமில்லை. அவர் இஸ்ரவேல் குலத்தைச் சேர்ந்த அரசனும் அல்ல. ஆனால் கடவுளுடைய திருவுளம் வேற்று இனத்தின் அரசன் வழியாக வெளிப்படுத்தப்படுவதை முதல் வாசகம் சொல்கிறது. நற்செய்திக்கு நாம் வருவோம். அற்புதமானது ஒரு நற்செய்தி. 4 பகுதிகளாக நம்ம நற்செய்தி பிரித்து கொள்ளலாம். முதல் பகுதியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இயேசு நிக்கோதேம். இந்த நிக்கோதேம் யார் என்கின்ற போது யோவான் நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரம் 1 நீங்கள் 14 தொடர்ந்து வாசித்தால் தெரியலாம். அவர் ஒரு பரிசேயர். பரிசேயர் என்று சொன்னாலே இயேசுவிற்கு எதிராக இருக்கக்கூடியவர். ஆனால் இவர் இரவில் ஆண்டவரை பார்க்க வருகிறார். ஏன் இரவில் வருகிறார்? ஒளியை தேடி வருகிறார் என்று சொல்லப்படும். இயேசு ஒளியாக இருக்கிறார், அவரை தேடி வருகிறார் என்பது ஒரு காரணம். இன்னொன்று என்று சொல்கிறார்கள், மற்ற பரிசேயர்களுக்கு அஞ்சி, தலைமை குருக்களுக்கும் சதுசேயர் பரிசேயர்களுக்கு அஞ்சி அவர் இரவில் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது இது 2வது பகுதி சொல்லப்படுகிறது. இயேசு நிக்கோதேம் என்ன சொல்லுகிறார்? பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். எண்ணிக்கை ஆகமத்தில் 21ஆம் அதிகாரம் 1 நீங்கள் 9ஆம் வசனம் தொடர்ந்து வாசித்தால் அங்கே இந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. என்ன? இஸ்ரவேல் மக்கள் கடவுளை பழித்துரைக்கிறார்கள். அவர்கள் செங்கடலை கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மோசையிடம் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் எகிப்தில் இருந்திருப்போம் என்று கடவுளுக்கும் எதிராக மோசைக்கும் எதிராக பேசுகிறார். எனவே கடவுள் சினமுற்று என்ன செய்கிறார்? கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்புகிறார். யாரெல்லாம் அது கடிக்கிறதோ உடனே இறந்து போகிறார். உடனே இஸ்ரவேல் ஐயோ என்று அலறுகிறார். ஐயோ ஆண்டவரே! அதன் பிறகு முறையிடுகிறார். பாவத்தில் இருந்து அவர்கள் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். அப்பொழுது மோசையிடம் ஆண்டவர் சொல்லுவார், யாரெல்லாம் அங்கே ஒரு வெண்கல பாம்பு செய்து நீ பிடித்துக்கொள், யாரெல்லாம் உற்று நோக்குகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த பாம்பு கடியிலிருந்து விடுபடுவார்கள் என்று சொல்லுகிறார். அந்த நிகழ்ச்சி தான் இங்கே இயேசுவிற்கு ஒப்பிடப்படுகிறது. இயேசுவும் உயர்த்தப்படுவார். யாரெல்லாம் இயேசு உற்று நோக்குகிறார்களோ அவர்களால் நிலைவாழ்வு பெறுவார்கள் என்பதுதான் முதல் செய்தி. 2வது வார்த்தை என்று சொன்னால் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 15ஆம் இறைவசனம். இங்கே தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்திற்கு கடவுள் ஏன் தன்னுடைய மகனை அனுப்பினார் என்பதற்கு இதுதான் விவிலிய அறிஞர் சொல்கின்ற விளக்கம். அதுதான் எதற்காக இயேசு இந்த மண்ணுலகிற்கு வந்தார் என்பதும் அதுதான். நம்முடைய நம்பிக்கை என்பதும் அதுதான். இந்த ஒற்றை வார்த்தையில் தான் நம்முடைய நம்பிக்கை அடங்கி போயிருக்கிறது. கடவுள் உலகின் மீது அன்பு கூறுகிறார். எதற்காக? தன் மகன் மீது நம்பிக்கைகள் எவரும் அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக. அழிக்க வேண்டியது கடவுளுடைய எண்ணம் அல்ல, அவர் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். எனவே இறைவன் முதலில் உலகத்தை அன்பு செய்கிறார், அதன் பிறகு நிலைவாழ்வு தரும் பொருட்டு தான் தன்னுடைய மகனை அனுப்புகிறார் என்கின்ற 2வது செய்தியும் சொல்லப்படுகிறது. 3வதாக இயேசுவை நம்பினால் நிலைவாழ்வு கிடைக்கும், நம்பாதவர்களுக்கு என்ன கிடைக்கும்? தண்டனை தீர்ப்பு என்று சொல்கிறார். அந்த தண்டனையை அவர் உருவமாக சொல்கிறார். அதான் 4வது பகுதி. அங்கே ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்களால் தீதனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையை விரும்புகின்றனர் என்று ஒளி இருள் என்று சொல்கிறார். தொடக்கத்தில் நான் சொன்னது போல இறைவன் இயேசு ஒளியாக சொல்லப்படுகிறார். இருள் என்பது அங்கு பாவமாக சொல்லப்படுகிறது. இங்கே நிக்கோதேம் கூட ஒளியை தேடி வந்தார், இருளிலிருந்து தான் தேடி வந்தார். இருளிலிருந்து ஒளிக்கு பயணிக்கின்றவர்களாக, அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு பயணிக்கின்றவர்களாக, இங்கே நிலையற்ற வாழ்வில் இருந்து நிலைவாழ்விற்கு பயணிக்கின்றவர்களாக, அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. ஒளியினுடைய குணம் என்ன?
ஒளியை விட இருளை விரும்புகிறார்கள். அதனால தான் அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. யாரெல்லாம் தீங்கு செய்கிறார்கள் அவர்களாம் ஒளியை வெறுக்கிறார்கள். இங்கே தீச்செயல்களுக்கு அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மையாக வாழ்கின்றவர்கள் ஒளியிடம் வருகிறார். இங்கே ஒளி இயேசுவாக சொல்லப்படுகிறது. அவை நிலைவாழ்வு தரக்கூடியவராக இருக்கிறார் என்ற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த நிலைவாழ்வை குறித்து நீங்கள் லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 15 வாசித்தோம் என்றால் ஒரு அற்புதமானது ஒரு நிகழ்ச்சி, நல்ல சமாரியன். அதில் அந்த பகுதிக்கு முன்பாக நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர் வந்து என்ன கேட்பார்? ஆண்டவர் இயேசுவிடம் நிலைவாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று தான் கேட்பார். கடவுள் மீது நம்பிக்கை, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டால் நிலைவாழ்வு உண்டு என்பதுதான் இன்று தவ காலத்தின் 4ஆம் ஞாயிறு நமக்கு தருகின்ற செய்தி. அங்கே இயேசுவிற்கு அந்த மனிதனுக்குள் உரையாடலை நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நிலைவாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் கேள்வி. ஆண்டவர் என்ன சொல்கிறான்? கட்டளைகளை கடைபிடி. அவன் என்ன சொல்கிறான்? அதை நான் கடைபிடிக்க தான் செய்கிறேன். உனக்கு அடுத்து இருப்பவனை நீ அன்பு செய்வேன், எனக்கு அடுத்து இருப்பவன் யார் என்ற செய்தி சொல்லப்படும். அதன் பிறகுதான் அங்கே ஆண்டவர் இயேசு அந்த உவமை எல்லோருக்கும் சொல்கிறார். இங்கே இவ்வளோ பேர் இருக்கிற அதே போன்ற இயேசு அந்த நல்ல உவமை சொல்லுகின்ற பொழுது ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். இங்கே எல்லோரும் கிறிஸ்தவர்களாக இருப்பது போல அங்கே இயேசு அந்த நல்ல சமரி உவமையை சொல்லுகின்ற பொழுது அது நடந்த நிகழ்ச்சி அல்ல, ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு உவமையாக சொல்லுகிறார். எந்த அளவுக்கு அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால் நடைபெற்றது போல நாம் இன்றைய நாளில் அதை நம்புகிறோம். சுற்றி இருக்கின்றவர்கள் யார்? கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்கள் யார்? எல்லோரும் யூதர்கள். தலைமை குருக்கள் இருக்கிறார்கள், பரிசேயர்கள் இருக்கிறார், சதுசேயர் இருக்கிறார்கள். ஏன் இயேசு தன்னுடைய சீடர்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறார். நல்ல யூதன் என்று ஆண்டவர் யாரையும் சொல்லவில்லை. ஏன் நல்ல சமாரியன் என்று சொல்லுகிறார்? அடிபட்டு கிடக்கிறவர் யார்? ஒரு யூதன். அங்கே கடந்து செல்கின்றவர் ஒரு குரு, ஒரு லேவி கடந்து செல்கிறார். மூன்றாவது ஒரு சமாரியன் வருகிறான், அவ்வளவுதான். அவனும் கடந்து சென்றிருக்கலாம். ஏனென்றால் அவர்களுடைய அந்த யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் உள்ள உறவு என்பது யூதர்களை பொறுத்தவரை சமாரியர்கள் தீண்டத்தகாதவர்கள், இரண்டாம் தர குடிமக்களாக கருதப்பட்டவர்கள். சொல்லப்போனால் யூதர்களை சமாரியர் தொடக்கூடாது. எல்லோரும் இருக்கின்ற பொழுது அங்கே சமாரியனை ஆண்டவர் தூக்கி பிடிக்கிறார். என்ன செய்தான் அவன்? நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல சமாரியர்களாக வாழ்ந்தாலே போதும். ஆண்டவர் இயேசுவின் நம்பிக்கை கொண்டு நிலைவாழ்வை பெற வேண்டும் என்றால் சமாரியர்களாக நடந்து கொண்டாலே போதும். அடிபட்டு கிடந்த மனிதனிடம் நிற்கிறான். முதலில் எல்லோரும் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே அந்த வழியிலே நீங்கள் யோசித்தோம் என்று சொன்னால் அங்கே லேவியரும் குரு மட்டும்தான் பயணம் செய்தார் என்றால் இல்லை, எல்லோரும் பயணம் செய்யத்தான் செய்கிறார். ஆண்டவர் 2 பேரை உதாரணமாக சொல்லுகிறார். அவன் நிற்கின்றான், அடிபட்டு கிடந்த மனிதனிடம் அருகில் செல்கிறான், அவனை தொட்டு தூக்குகிறான், இடைய காயங்களுக்கு மருந்து போடுகிறான். அதோடு நிறுத்திவிடவில்லை. அவனுக்கும் 1000 வேலைகள் உண்டு. லேவியர்களுக்கு வேலை இருப்பது போல அங்கே குருவுக்கு வேலை இருப்பது போல அவனுக்கு வேலை இருக்கிறது. ஆனாலும் முதன்மையாக அவன் குற்றூராக கிடக்கின்ற மனிதனை தூக்கி சென்று சாவடை பொறுப்பால் ஒப்படைத்து விட்டு செல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஒவ்வொரு படிநிலைகளையும் நாம் விளக்கினால் ஒரு நாள் போதாது. நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நல்ல சமாரியனாக வாழ்ந்தாலே போதும். அடுத்ததாக இப்படி தவ காலத்தில் திருநீற்று புதன் என்று நமக்கு சொல்லியிருப்பார்கள். அது பல நேரங்களில் நமக்கு சொல்லப்படும். 3 காரியங்களை நாம் இந்த தவ காலத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். 1 நோன்பு, இன்னொன்று இறைவேண்டல், 3வது தர்மம் செய்தல். 3ஐயும் வலியுறுத்துவார்கள். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த தவ காலத்தில் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் இந்த 3ஐ கடைபிடித்தால் போதும். இந்த 3ஐ குறித்து நீங்கள் மாதா டிவியில் பார்த்திருக்கலாம். அற்புதமாக ஒரு தந்தை விளக்கம் சொன்னார்கள். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நோன்பு என்பது என்ன? நமக்காக நாம் செய்கின்ற செயல்பாடு. என்னுடைய உடம்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறைய நீங்கள் வாசித்திருந்தால் தெரியும். எது அழியாத செல்வம் இல்லது முக்கியமானது என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றை சொல்லலாம்.
ஒருத்தருடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த அவர் சொத்தாக நினைப்பது, அழியாத செல்வமாக நினைப்பது உடைய பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை சொத்து சுகமாக இருக்கலாம், இல்லை அவருடைய வாகனங்கள் எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் யதார்த்தம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அழியாத செல்வம் உங்கள் உடல் மட்டுமே. ஒவ்வொரு மனிதனுடைய உடல் மட்டும்தான் அழியாத செல்வம். அதனால் தான் நம்முடைய மூதாதையர் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார்கள், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த உடல்நலத்தை பேணுவது எப்படி? இந்த நோன்பின் வழியாக. நோன்பு என்பது நமக்கு நாமே செய்கின்ற ஒரு செயல்பாடு. இந்த நோன்பின் வழியாக நாம் உடம்பை பராமரித்துக் கொள்கிறோம். வாரத்திற்கு 2 முறை யூதர்கள் நோன்பு இருக்கிறார்கள். இந்த அர்த்தம் என்ன? அவருடைய உடம்பை பார்த்துக் கொள்கிறார். நாம் வைத்திருக்கிற வாகனங்களில் மிகச்சிறப்பாக நாம் பார்த்துக் கொள்கிறோம். 2 சக்கரமாக இருக்கலாம், 4 சக்கர வாகனம், சர்வீஸ் ஒன்று கரெக்டாக விட்டுருக்கோம். ஆனால் இந்த உடம்பை சர்வீஸ் செய்வதில்லை. இந்த உடம்புல என்ன நோய் இருக்குது தெரியாது, என்ன நடக்கு தெரியாது. திடீர்னு நல்லா தான் இருந்தார், திடீர்னு 50 வயசு ஆச்சு, திடீர்னு வாங்கி கொடுத்தார், அதில் போய் சேர்ந்துட்டார். காரணம் உடம்பை பராமரிப்பதில்லை. இந்த நோன்பின் வழியாக நமது உடம்பை நாம் பராமரிப்பதற்கு இந்த தவக்காலம் நமக்கு உதவி செய்கிறது. முதல் கருத்து. பல நேரங்களில் நாம் நோன்பு எப்படி இருக்கிறோம்? கடவுளின் நாக்கு என்று ஒரு அழகான ஒரு புத்தகம் இருக்கிறது, ஒரு 400 பக்கங்களை கொண்டு. ராமகிருஷ்ணன் ஐயா, மிக சிறந்தவர் எழுத்தாளர் எஸ்ஆர் ராமகிருஷ்ணன், எஸ்ஆர் என்று சொல்லுவார். அவர் ஒரு கதையை சொல்லுகிறார். ஒரு காட்டிலே நிறைய விலங்குகள் இருக்கிறது, மரங்கள், கனிகள் எல்லாம், பறவைகள் எல்லாம் இருக்கின்றன. விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இடையே ஒரு பெரிய பிரச்சனை. எனவே குரங்குகளெல்லாம் உண்ணா நோன்பு அறப்போராட்டம் இருப்போம் என்று முடிவெடுத்தார்கள். எல்லா விலங்கும் சரி என்று சொன்னார்கள். ஒரு கிழட்டு குரங்கு சொன்னதாம், நான் உண்ணாவிரதம் இருப்போம், ரொம்ப நாள் ஆகும், அதனால் பசி எடுக்கும், அதனால் எல்லாரும் போய் தேவையான பழங்களெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி. அப்போ குரங்கு ஆணையிட்டதுனால எல்லாம் நிறைய குரங்குகள் போய் அந்த காட்டில் இருக்கிற பழங்களெல்லாம் பறித்து கொண்டு வந்தாச்சு. குறிப்பாக வாழைப்பழத்தை பறித்து கொண்டு வச்சாச்சு. உடனே உண்ணாவிரதம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ரொம்ப பசியாக இருக்கும், பழத்தை கொண்டு வச்சாச்சு. அதை உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உரிச்சு வச்சுக்கணும். உடனே எல்லாரும் ரைட் இதெல்லாம் உரிச்சு வச்சுக்கிட்டாங்க. உடனே அந்த மூத்த குரங்கு சொல்லிச்சு, உண்ணாவிரதம் இருப்போம், உரிக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம், அப்புறம் வாய்க்குள்ள வச்சுக்குவோம், உண்ணாவிரதம் இருந்த பிறகு நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் பழத்தெல்லாம் அப்படி வாய்க்குள்ள வச்சுக்கிட்டாங்க. 1/2 மணி நேரம் ஆனது, உண்ணாவிரதம் ஆரம்பித்தது. எல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க? எல்லா பழத்தையும் தின்னு முடிச்சாச்சு. இதுதான் பல நேரங்களில் நாம் இருக்கின்ற நோன்பாக இருக்கிறது. சில நேரங்களில் நாம் மறந்து போகிறோம். என்னைக்கு திருநீற்று போதும் அன்னைக்கு தான் நமக்கு ஞாபகம் வரும். என்னைக்கு ஒரு சிந்தி இருக்கணும், ஐயோ போச்சே, சாப்பிட்ட பிறகு 10 மணிக்கு தான் ஞாபகம் வரும். ஐயோ நோன்பு இருக்கணுமே, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். என்னைக்கு பெரிய வெள்ளிக்கு நோன்பு இருந்துக்கலாம், அன்னைக்கு தான் பாவம் வயிறு அப்போந்தான் பசிக்கும். ஐயோ இன்னைக்கு மறந்து போய் காலை சாப்பிட்ருவோம். பெரிய வெள்ளிக்கிழமை மாதாட்டி வைப்போம், அப்போ தான் பெரிய வெள்ளிக்கிழமை தெரியும். ஐயோ 10 மணிக்கு தான் நமக்கு, ஐயோ இன்னைக்கு பெரிய வெள்ளிக்கிழமையா, சரி அடுத்த வருஷம் பார்த்துக்குவோம், அது அடுத்த தவக்காலம் வரும் இல்லையா. இதுதான் நம்முடைய நோன்பாக இருக்கிறது. நம்முடைய நோன்பு என்பது இறைவனது கொண்டிருக்கிற நம்பிக்கையில் வளர்வதற்கு உதவி செய்யும். 2வது வார்த்தை என்று சொன்னால், நாம் இங்கே உதவுகின்ற பண் தர்மம் செய்தல், நமக்கும் பிறருக்கும் உள்ள உறவு. தவக்காலத்தில் மட்டும்தான் தர்மம் செய்ய வேண்டுமா என்றால் இல்லை. தவக்காலம் அருளின் காலம், நமக்கு ஒரு உதவி செய்கின்ற காலம். தர்மம் செய்வது எப்படிப்பட்ட சூழ்நிலை மாறி போகிறது. இந்த காலகட்டத்திலே நாம் பலருக்கு திருச்சபை நம்மை பெரிய வியாழன் என்று உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் பசியாக இருக்கக்கூடாது என்பதற்காக திருச்சபை அந்த காணிக்கைகளை நம்முடைய அகில உலக திருச்சபைக்கு அனுப்பி, நம்ம திருத்தந்தைக்கு அனுப்பி, எந்த நாடுகளில் மக்கள் பசியாக இருக்கிறார்களோ, பசியுற்று இருக்கிற மனிதர்களுக்கு உதவி செய்கிற செயல்பாடு தொடக்கத்தில் இருக்கிறது. அதுக்காகத்தான் இங்கே கொடுக்கப்படுகிறது. இங்கே தர்மம் என்பது பிறருக்கானது. பலர் விதிகளை தர்மம் செய்கிறார்கள். தர்மமே நாம் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. தர்மம் என்பது தன்னுடைய பிள்ளைக்கு செய்வதல்ல. நன்றா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைக்கு செய்வது தர்மம் அல்ல, உங்கள் வேண்டியவங்களுக்கு செய்வது தர்மம் அல்ல, உங்களுக்கு தெரியாத அறியாத மனிதனுக்கு செய்வதுதான் தர்மம். பல நேரங்களில் என்னிடம் எனக்கு தெரிந்தவர்கள் யாராவது வந்து உதவி கேட்பார்கள்.
செய்யலாமா? செய்யலாம், தப்பு குறைவில்லை. ஒரு காலகட்டம் இருந்தது, பக்கத்து வீட்டில் ஏதாவது கொஞ்சம் காப்பித்தூள் காலியாச்சுன்னு வந்து கேட்பான். இல்லை ஒரு மசாலா பொடி காலியாச்சுன்னு ஏமா கொஞ்சம் மசாலா பொடி தாங்கன்னு கேட்பாங்க. இன்னைக்கு வாய்ப்பும் இல்லை, வசதியும் இல்லை என்பதை விட வாய்ப்புகள் இல்லை. கோட்டச்சுவரை கட்டியாச்சு, அங்கேருந்து யாரும் எட்டி பார்க்க முடியாது, யாரும் இங்கேருந்து எட்டி பார்க்க முடியாது. பிறருக்கு கொடுப்பதில் இன்பம் காண்கின்றவர்களா? காதருந்த ஊசி வராது காணும் வழித்துணைக்கே, பட்டினத்தாருடைய பாடல். காதருந்த ஊசி கூட உங்களோடு பின்னால் வராது என்பதன் அர்த்தம். நீங்கள் இந்த உலகத்தை விட்டு, ஏனென்றால் இது நிலையானதல்ல, இயேசு கிறிஸ்துவ நிலையானவர். இந்த உலகத்தை விட்டு நீங்கள் செல்கின்ற பொழுது காது அருந்த ஊசி கூட உங்களால் உங்க கூட வராது. அதனால் கவியரசு கண்ணதாசன் அழகாக சொல்லுவார் அல்லவா, வீதி வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ? கடைசி வரை இறைவன் மட்டும்தான். அதனால் தான் அவரை நம்புங்கள் என்று சொல்கிறார். எனவே கொடுப்பதில் இன்பம் காண்கின்றவராக இறைவன் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர். மூன்றாவதாக இறைவேண்டல் நமக்கும் கடவுளுக்கும் உள்ளது. இறை நம்பிக்கையில் வளர வேண்டும் என்று சொல்ல இறைவேண்டலில் ஈடுபடக்கூடியவர்களா? இறைவேண்டல் என்பது தவக்காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திருப்பலிக்கு வருவது என்பதல்ல. எல்லா பங்குகளையும் இப்போ அப்படி ஆகி போய்விட்டது. நல்ல பிரம்மாண்டமான ஆலயம் திசை நிலையில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு மிக பிரம்மாண்டமான கூட்டம். தினமும் திருப்பலிக்கு நான் பார்த்திருக்கிறேன். எவ்வளவு பேர் வருவார்கள்? தவ காலத்தில் எவ்வளவு பேர் வருவார்கள்? 50லேருந்து 60 பேர், இல்லை என்றால் 100 பேரை வைத்துக்கொள்ளும். நீங்கள் ரொம்ப மனது புண்படுத்தக்கூடாது. பார்த்தீங்களா? தவக்காலம் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் தவக்காலம் தான். இந்த தவக்காலத்திலாவது கடவுளை 40 நாட்கள் நான் தேட வேண்டும் என்ற எண்ணம் சிறந்தது. எனக்கு வேலை இருக்குங்க, காலையிலே எந்திக்கணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், சமையல் பண்ணணும். ஆமாம், உண்மைதான். அதையும் தாண்டி கடவுளுக்கு நேரம் ஒதுக்குவது. இந்த 60 பேர் 100 பேர் நேரம் ஒதுக்கவில்லையா? ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வரக்கூடியவர்கள் நேரம் ஒதுக்குவது இல்லையா? இங்கே வந்துவிட்டு தானே நீங்கள் செய்கின்ற வேலைகளும் சேர்த்து செய்கிறார்கள். உங்களுக்கு மட்டும் வேலை அல்ல, எல்லோருக்கும் இருக்கு, எல்லோருக்கும் இருக்கிறது. ஏனோ வருகிறவர்களுக்கு மட்டும் வேலை இல்லாதது போன்றும் அங்கே வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருப்பது போல் அப்படிலாம் ஒன்றெல்லாம் கிடையாது. நம் மனது வேண்டும். கடவுளோடு இறைவேண்டல் நிலைத்திருப்பதற்கு மனது வேண்டும். ஆண்டவரை தேடுவதற்கு மனது வேண்டும். இனி திருப்பாடலை நான் வாசித்துக் கொண்டிருக்கிற போது யோசித்தேன், உன்னை நான் நினையாவிடில் என் நான் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. அப்படி நம்ம யோசிக்கணும். திசைவேலை திருச்சபைக்கு ஆண்டவர் அப்படி ஒரு செயல்பாடு வச்சான்னு வைங்களேன், பாதி பிரச்சனை இருக்கு. இதுதானா வாய் ஓட்டின்னு எங்கே பேச முடியும்? இதுதானா பிரச்சனை இருக்கு. உன்னை நான் நினையாவிடில், ஆண்டவரே உன்னை நான் நினையாவிடில் என் நான் மேல் நாவோடு ஒட்டிக்கொள்வதாக. இதை சாமியார் சொன்னால் பெரிய பிரச்சனை ஆயிரும். இதுதானா சாமியார் ஜாம் போட்டா இருட்டுருவாங்க. ஏசு ஆண்டவரே சொல்லிட்டாரு. இதுதானா திருப்பாடல் சொல்லுகிறது, மேல் வாயில் ஒட்டிக்கொள்வதாக. அப்படிலாம் வேண்டாங்க, பாவம், அப்படிலாம் வேண்டாம். கடவுளை நினைத்துக் கொள்ளுங்கள். இறைவேண்டல் என்பது இறைவனோடு கொண்டிருக்கின்ற உறவில் வளருவது. இந்த தவக்காலத்தில் 4ஆம் ஞாயிறு நமக்கு தருகின்ற செய்தியாக இங்கே நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கிறது. அதற்கான வரம் வேண்டி தொடர்ந்து இந்த இறை வழிபாட்டில் மன்றாடுவோம். இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.